ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் வந்து வெளியூரில் வந்து தங்கியிருப்போம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஊருக்கு போகணும் அப்படின்ற டைமில் வந்து நமக்கு அது ஒரு பெரிய டென்ஷன் ஆகும். ஏன்னா என்ன ஐட்டம் எடுத்துகிட்டு போகணும், அங்கே வந்து மெயினாக மேக்கப்புக்கு பர்சனல் க்ரூமிங்க்குன்னு என்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படின்றதுல வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அங்கே போயிட்டு ஃபங்க்ஷனோட அவசரத்தில் இருக்கிறதுனால எது வேணும் அது இல்லை அப்படின்னு சொல்லி தேடுறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்மளோட ட்ராவலும் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸும் ஈஸியாக நடக்கிற மாதிரியான ஒரு டிப்பை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். எப்போ நான் ட்ராவல் பண்ணாலும் இந்த ஒரு ஐட்டம் வந்து என்னோடய பேக்கில் எடுத்து வச்சேன்னா போதும், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் டென்ஷனே இல்லாமல் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் வந்து கிளாத்தெல்லாம் வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றது வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஐட்டம்ஸ், க்ரூமிங் ஐட்டம்ஸ், அதில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவை, எப்படி பேக் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்கப் ஐட்டம்ஸ், அந்த பர்சனல் க்ரூமிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பவுச்லேயே வந்து நான் எப்போவுமே ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக லோடாக இருக்குது. இது வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சாக இருக்கணும்னு சொல்லி தான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுனா நமக்கு உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு தெரியும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபில் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ எல்லா டைமும் நான் இந்த ஐட்டம் வந்து எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது ஏதாவது ஒரு ஐட்டம் இதில் நான் யூஸ் பண்ணிட்டேன், சேஷியல் எடுத்துகிட்டு போதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது என்ன அவசரத்தில் நம்ம கிளம்புனாலும் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு பவுச் எடுத்து பேக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா நீடும் வந்து இதில் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே வந்து நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு ஐடியா தான். இதில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் வந்து இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து எனக்கு ட்ராவலுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து எப்படி வச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் வந்து ஒரு சின்ன ஐடியாக்காக இந்த வீடியோ. இதுக்குள்ளே நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் நமக்கு வந்து எமர்ஜென்சியாக தேவைப்படுற எல்லா ஐட்டமும் இதில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த பவுச் வந்து 15 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் பவுச் சூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு உள்ளே என்ன ஐட்டம் இருக்குங்க அதை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஏதாவது இல்லைனாலும் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதில் வந்து நான் எப்போவுமே வந்து சோப்பு, அடுத்தது பேஸ்ட்டு, ஷாம்பு, இதை வந்து குட்டி குட்டி பாக்கெட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போவேன். சோப்பு ஆக்சுவலாக யூஸ் பண்ணியாச்சு, அதை திரும்ப ரீஃபில் பண்ணோம். ஸோ ஷாம்புலாம் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி சேஷியல் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி. அதே மாதிரி திரும்ப வந்து பாட்டிலை தூக்கிட்டு வரணும்னு இல்லை. இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டான மெத்தட் அப்படின்றதுனால எப்போவுமே வந்து ஷாம்பு பேக்கெட்ஸ் வந்து நான் சேஷியில் வந்து பேக்கில் வச்சுருப்பேன். அடுத்து வந்து பேஸ்ட்டும் வந்து குட்டியாக ஒரு இதில் இருக்கும். ப்ரஷ் வந்து அது தனியாக இதில் வைக்க முடியாதுன்றதுனால பேக்கில் தான் கேரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து மேக்கப் தேவையான ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டால்கம் பவுடர் வந்து இதெல்லாம் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே வந்து குட்டி குட்டியாக கிடைக்கிது. நீங்கள் எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஜல், ஐப்ரோ பென்சில், மஸ்காரா, இது வந்து பிபி க்ரீம். இது வந்து சேஷே குட்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த இது வந்து யூஸ் பண்ணேன். அப்படி இல்லை நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இந்த பாக்கெட்டில் வந்து மாய்ஸ்சரைசர் கூட மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதாவது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போவேன். இதை வந்து ரொம்ப நாளுக்கெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனோ மாய்ஸ்சரைசரோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஃபுல் டியூப்பும் வந்து நம்ம வந்து கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து நெயில் பாலிஷ். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைன் கலர் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கோம்பு. சரி, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக். இது வந்து நான் இப்போ அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் லிப்ஸ்டிக் வந்து நம்ம குங்குமம்லாம் வைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அது மேலே குங்குமம் வச்சோம் அப்படின்னா அது வந்து அலையாது. ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து குங்குமம். இது ஆக்சுவலாக வந்து கோயிலில் கொடுத்தது, அதனால் இதே கவர்லேயே இருக்குது. இல்லைனா ஒரு குட்டி பாக்ஸில் வந்து வச்சுருப்பேன். இது வந்து தீர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வைக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இதிலே இருக்குது.
குங்குமம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன்னா பூ வைப்போம். அப்போ ஹேர் பின் தேடுறது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஹேர் பின் இருக்கும். ஹேர் கிளிப்ஸ், கிளட்ச் வந்து எடுத்துப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம குளிக்கும்போது தலைமுடி வந்து தூக்கி கட்டணும் அப்படின்னா வந்து ஹேர் பேண்டில் வந்து கொண்டு போட முடியல அப்படின்னா ஷார்ட் ஹேருக்குலாம் வந்து கிளட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கிளட்ச் வந்து எப்போவுமே உள்ளே இருக்கும். அடுத்தது வந்து கிளிப்பு, இது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு கிளிப் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஹேர் பேண்ட்ஸ். இதுலேயே வந்து இந்த குட்டி கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளிப் இதுவும் வந்து இதிலே இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு ஐட்டம் சேஃப்டி பின். சாரீ நம்ம வேர் பண்ணும்போது சேஃப்டி பின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டிமாண்டில் இருக்கிற ஒரு பொருள், அதிகமாக கிடைக்காத ஒரு பொருள். அதனால் இதை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச், இது எதுக்காக கிடச்சது, சேஃப்டி பின்னுக்காகவே கிடைச்ச ஒரு பவுச் இது. ஸோ அதுலேயே வந்து இது வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் ப்ளவுஸில் ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது வந்து டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும், இல்லை ஏதாவது சின்ன ஸ்டிச் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு டார்க் கலரில் த்ரெட் அண்ட் நீடில் வந்து எப்போவுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிந்தி போட்டு, நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால இது மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எப்போ எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த குட்டி சானிடரி பேட்ஸ் வந்து எப்போவுமே வந்து பவுச்சில் இருக்கும். வேணும்னா இதை வந்து நம்ம ஸ்வெட் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது எப்போவுமே வந்து என்னோடய ட்ராவல் பவுச்சில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஷார்ப்னர், ஐப்ரோ பென்சில் சீவறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விட்டமின் இ டேப்லெட். ஏதாவது ஃபேஷியல் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுறோம், கொஞ்சம் பளபளப்பாக இருக்கணும்னு நினச்சா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம போகிற இடத்துல கிடைக்கல அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் இது எப்போவுமே வந்து இந்த மேக்கப் பவுச்லேயே இருக்கும். இது கூட இன்னொரு ஐட்டமும் நான் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்டீமிங்க்கு ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க இல்லையா, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது, அதுவும் வந்து நான் எப்போவுமே வந்து கேரி பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ரொம்ப முக்கியமாக கேரி பண்ணுற ஐட்டம். மெயினாக வந்து இதில் வந்து சோப்பு அது வந்து ரீஃபில் பண்ணல. ஸோ மீதி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் கேரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எப்போ வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே வந்து மேக்கப் ஐட்டம் வேணும், இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணுன்ற டென்ஷனே இல்லை. இந்த ஒரு பவுச் எடுத்து பேக்கில் வச்சுட்டா போதும். உங்களுக்கும் வந்து இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு மினிமல் ஐட்டம்ஸாக வந்து குட்டி குட்டியாக மினிச்சர் ஐட்டம்ஸாக கேரி பண்ணோன்னா நமக்கு இடமும் அதிகமாக அடைக்காது. தேவையான எல்லா ஐட்டத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.